ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம். இன்றைய தினம் பரம பவித்திரமான ஆடிப்பூரம். நம்மளுடைய இந்து பண்டிகைகள் எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை அந்த பண்டிகைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதைத்தான் நாம் பண்டிகைன்னு அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆடிப்பூரத்துக்கு என்ன அப்படி ஒரு மகிமை அப்படின்னு சொன்னா, ஆடிப்பூரம்னு சொன்னாலே பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நமக்கு ஆண்டாளை தான் ஞாபகம் வரும். ஆண்டாள் என்ன அப்படி பண்ணினா அப்படின்னு சொன்னா, பொதுவாவே பக்தி பண்ணி பகவானை தரிசனம் பண்றது அப்படின்னு ஒண்ணு. ஆனா பக்தி பண்ணி பகவானை கணவனா அடையிறது அப்படிங்கிறது இப்ப எல்லா தேவிகளை விட ஆண்டாள் ஒரு தனி ஏற்றம் இருக்கு. இப்ப நாராயணன், மகாலட்சுமி, அது மாதிரி ஏத்த பதிவிரதைகள், எந்த தேவதைக்கு தகுந்த பத்னிகள் அப்படின்னு இருக்கா இல்லையா, இவாளுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவள்லாம் தேவதைகளா இருந்து தேவதைகளை விவாகம் பண்ணிட்டு அங்க சுவாமியோட இருந்துட்டு இருந்தா. ஆனா ஆண்டாள் அப்படி இல்லை, மனுஷனா பிறந்து ஆனா பகவானை அடைஞ்சா. அதனால ஆண்டாள் கோஷ்டின்னு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க அங்கங்க ஸ்திரீகள்லாம் நீங்க யாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் ஆண்டாள் கோஷ்டி அப்படின்னு சொல்லிக்கிறா. அவள் அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறா. என்ன அப்படின்னா, மனுஷனா பிறந்து பகவானை மனிதனா இறக்கி கொண்டு, அவளுக்காக மனிதனா இறக்கி கொண்டு வந்த ஒரு பெரிய சாதனையை பண்ணி காமிச்சதுதான் ஆண்டாள் தான். இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா அந்த அடையாளம் நமக்கு தெரியுது. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போங்க, புறப்பாட்டுல பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஆண்டாள் தான் முன்னாடி போவா, பின்னாடி பெருமாள் போவார். எந்த வாகனத்துல பெருமாள் போனாலும் ஆண்டாள் முன்னாடி போவா. அப்படி ஒரு இடத்த தனியா பிடிச்சுட்டா ஆண்டாள். அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீரங்கத்துல எப்பேற்பட்ட பெருமாள், நம்பெருமாள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எந்த கோவில்ல பூஜை நடக்கலைனாலும் ஸ்ரீரங்கத்துல ஒழுங்கா நடந்துடுத்து அப்படின்னு சொன்னா, மிச்ச தேவதைகள், மிச்சம் இருக்கக்கூடிய பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பெருமாள்லாம் திருப்தி அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய சொந்த தாயார் பக்கத்துல ரங்கநாச்சியார் பக்கத்துல இருக்கா. அந்த தாயாருடைய மாலைய இவர் போட்டுக்க மாட்டார். ரெண்டு பேருக்கும் மாலை மாத்துறது உற்சவம் இருக்கும் இல்லையோ, எல்லா கல்யாண உற்சவத்திலையும் மாலை மாத்துறது உண்டு. மாலை மாத்தினா நம்பெருமாளுடைய மாலையை தாயாருக்கு போடுவாங்க. தாயார் சாத்தின்ற மாலைய நம்பெருமாளுக்கு போட மாட்டாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளுக்கு இங்க ஆண்டாள் சாத்தின்ற சூடி கொடுத்த அந்த புஷ்பத்தை, மாலைய பெருமாள் நம்பெருமாள் போட்டுப்பார், திருப்பதி வெங்கடேஸ்வரர் போட்டுப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல அந்த ஆண்டாளுக்கு பெருமாள் என்ன மதிப்பு கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய ஆடிப்பூர உற்சவம். நாம் பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனா பிறந்தா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம் இது மாதிரி நம்மளுடைய மகான்களுடைய சரித்திரமோ, இது மாதிரி அவதார புருஷாளுடைய சரித்திரமோ நமக்கு அமையும். அது மாதிரி ஆண்டாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய வரம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா இன்னைக்கு ஆண்டாளை பார்க்கலாம், அவளுடைய சரித்திரத்தை கேட்கலாம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில அவள் நடந்துட்ட விஷயத்தை நாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அனுஷ்டானம் பண்ணலாம். அப்படின்னு எல்லாம் இருக்கும்படியா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதுல ஒரு நாள் தான் இன்னைக்கு ஆடிப்பூரம் அப்படிங்கிற இந்த திருநாள். இதுல நாம் ஆண்டாளை ஸ்மரிச்சு, ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு சொல்றது, ஆண்டாளுடைய திருப்பாதத்தை ஸ்மரிக்கிறது, ஆண்டாள் எப்படி பெருமாள்கிட்ட நடந்துட்டாலோ அதுபடி நாம் அதை ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே நமக்கும் பெருமாள் கிடைச்சிடுவார் அப்படிங்கிறது தான். அந்த ரீதியிலே இன்னைக்கு ஆண்டாளுடைய ஜென்மதினம். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா அங்க ஒரு பெரிய பிரம்மோற்சவம், தேர். இன்னைக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் ரெண்டு பேரும் தேர்ல வீதி உலா வருவார். ரொம்ப அழகான தினம். இன்னைக்கு ஸ்மரிக்கிறதுக்கு, ஆண்டாளை ஸ்மரிக்கிறதுக்கு உங்க மூலமாகவும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கிடைச்சது. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.